Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை பீயிங் கிரைஸ்ட்ல பாக்குறதுல எனக்கு ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, the Lord will navigate your path. ஆண்டவரே உங்களுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்கிறவரா இருக்கிறார். சோ நம்ம வசனத்துக்குள்ள போலாம். Isaiah chapter 30 verse 21. Your ears shall hear a word behind you saying, this is the way, walk in it. Whenever you turn to the right hand or whenever you turn to the left. ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். such a beautiful verse. எனக்கு இது ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு வசனம். சோ என்னன்னா, இப்போ இந்த verse நீங்க பாத்தீங்க, the Lord will navigate your path அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் வெறும் டைரக்ஷன் பர்பஸ் அப்படிலாம் இதுல ஒன்னும் மீன் பண்ண வரல. என்னன்னா, இப்போ when you want to do something in your life, you want to pursue anything. எனக்கு இப்போ நான் இந்த ஜாபுக்காக நான் பாக்குறேன், ஆனா எனக்கு இது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல ஏசப்பா, இல்லைன்னா ஏசப்பா நீங்க என்ன ஊழியத்துக்கு நீங்க என்ன அழைக்கிறீங்க, நான் என்ன பண்ணட்டும், என்ன ஸ்டெப் நான் எடுத்து வைக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு எதுவுமே ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது ஏசப்பா, நாட் ஈவன் லைக் ஒரு சிங்கிள் திங். நீங்க என்ன கூப்பிடுறீங்க, அழைச்ச தேவன் நீங்க உண்மையுள்ளவர், ஆனா எனக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரே, எப்படி போய் எல்லார்ட்டையும் உங்களை பத்தி நான் சொல்லணும், இல்லைன்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியவே இல்லை ஏசப்பா, இதை நான் எப்படி படிக்கிறது, எனக்கு எல்லாருக்கும் புரியுது, ஆனா எனக்கு அதை எப்படி நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா நான் இந்த ஒரு பாதையில போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஒரு டிசையர் இருக்கு, நான் இந்த இதை பர்சியூ பண்ணணும்னு இருக்கு ஏசப்பா, பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ, என்ன டைரக்ஷன் அதுக்கு நான் சூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. லைக் நான் ஒரு மாதிரி ஒரு காணாம போன மாதிரி இருக்கேன், எதுவுமே ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டா இருக்கு, எனக்கு எதுவுமே விளங்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி ஒரு கேயாட்டிக்கா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்களா? யூ நோ வாட், just hand it over to the Lord. இப்ப நம்ம நார்மலாவே நம்ம எங்கேயாவது ஒரு வெளி இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளேஸே தெரியாது. வாட் வில் இமீடியட்லி டூ, இதை நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட உங்களுக்கு இந்த ரூட் தெரியுமா, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன, நம்ம கையிலேயே ஹேண்டியா போன் இருக்கு, கூகுள் மேப்ல போயிட்டு இந்த இடத்துக்கு இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஆஸ்க் ஃபார் டைரக்ஷன். சோ அற்பமா ஒரு போன், ஒரு கேஜெட்டே நம்ம விசுவாசிக்கிறோம். அது ரைட் எடுக்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ரைட் எடுக்கிறோம், அது லெஃப்ட் எடுக்க சொன்னா லெஃப்ட் எடுக்கிறோம், இல்ல அது ஸ்ட்ரெயிட்டா போய் முட்டு சந்தில போய் ரைட் எடு அப்படின்லாம் கூட தப்பாலாம் கூட காமிக்கும். இல்ல அது சொல்றது கரெக்ட் தான், நீங்க சொல்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியூலாம் பண்ணிட்டு போய் தப்பான ரூட்லாம் போய் எடுக்கிறோம். அதையே அவரை நம்புறோம் அப்படின்னா, வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன், நம்மளை படைச்ச தேவன், நம்ம மேல அன்பா இருக்கிற தேவன், he cares for us, he does everything for us. அவர் சொல்ற வழியில நம்ம நடக்கிறதுக்கு நம்ம ஏன் யோசிக்கிறோம், நம்ம ஏன் அதுக்கு நம்ம ஒரு மாதிரி தயக்கமாறோம்? நம்மளுக்கு தெரியும் அவர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராருன்னு நம்மளுக்கு கேட்கும். ஆண்டவர் நம்மளுக்கு கிட்ட வேதத்து மூலியமா பேசுவாரு, மெல்லிய சத்தத்துல நம்மள்கிட்ட பேசுவாரு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. நம்மளால ஐயோ இது செஞ்சா இப்போ இதெல்லாம் இப்படி யோசிக்கணுமே, ஐயோ எனக்கு இதெல்லாம் ஆசையா இருக்கு, என்ன ஆண்டவர் இப்ப நீங்க இந்த பக்கம் போக சொல்றீங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ரூட்ல எடுக்கிறாங்க, நான் இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், ஆனா நீங்க சம்மந்தமே இல்லாம என்ன தனியா பிரிச்சுட்டு வேற ஏதோ ஒரு இதுல எல்லாம் நீங்க போய் என்ன கொண்டு விடுறீங்க, நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீங்க இல்ல உனக்கு இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன இது பண்ண சொல்றீங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதானே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அந்த தப்பு பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, எனக்கு அது தப்புன்னு தெரியும், ஆனா நான் போலதான் நான் அசிங்கப்படுத்துவாங்க, நான் அந்த வழியை தான் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ஸ் நாம தப்பான டைரக்ஷனை சூஸ் பண்ணுவோம். We know that it is wrong, it is sin. பட் நம்மளோட ஃபிளஷை நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு ஆண்டவரோட வார்த்தையை கேட்காம அவர் சொல்லுவார், மகனே மகளே இந்த பக்கம் போகாத, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், வேண்டாம் அப்படின்னா அவர் சொல்லுவாரு. எல்லா சிம்பிளையும் அவர் காமிப்பார், அப்படி போகாத, வேண்டாம் வேண்டான்னு. நம்மளும் அதை கேட்போம், நாம அதை பார்ப்போம், ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரியா எல்லாம் இருக்கும், வாய் விட்டெல்லாம் சொல்லுவோம். ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல நான் அந்த பக்கம் தான் நான் போவேன், ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் அந்த சைடு தான் நான் போறாங்க, நான் அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்க சொல்றதான் நான் கேட்கணும், இல்லைன்னா அவங்க எல்லாரும் டீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸுக்கு அங்க நம்மளோட ஃபிளஷுக்கு நம்ம முற்றிலுமா என்ன பண்ணிடுறோம், ஆளுக கொடுத்துடுறோம். ஓகே எனக்கு இதுதான் இப்ப திருப்தியா இருக்கு, ஓகே ஐ எம் கம்ஃபர்டபிள் வித் திஸ், ஓகே யார் என்ன வேணாலும் இது பண்ணிட்டு போட்டோம், எனக்கு இதுதான் முக்கியம். நம்ம பீப்புளை ப்ளீஸ் பண்றதா போயிடும். we need to please God who created us, not the people. ஓகேவா, அவர் நம்மள்ட்ட வழி காமிப்பாரு, இப்படிதான் போ அப்படின்னும் போது நம்ம swiftly we need to obey the voice of the Lord. Even
இட் மைட் பி பிட்டர் சம்டைம்ஸ், பிடிக்கவே பிடிக்காது, ஐயோ இசப்பா அப்படின்னு இருக்கும். பட் யூ நோ வாட், நம்ம சமத்தா அவர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு கீழ்ப்பணிஞ்சு அவர் சொல்ற வழியில இப்படி போகணுமா இசப்பா, ஓகே டன் நான் பண்றேன், இந்த மாதிரி செய்ய சொல்றீங்களா, ஓகே நான் செஞ்சிடறேன் டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் கட்டாயமா அதுக்கு ஏத்தாப்புல உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். சோ நோ மேட்டர் வாட், என்ன விதமான டைரக்ஷன் ஆண்டவர் உங்களை நடத்துறாரோ அவரை நம்ம கொஸ்டினே பண்ணாம பிளைண்ட் ஃபெய்த்தோட நீங்க அவர் சொல்ற சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது போகும்பொழுது நீங்க கட்டாயமா ஆண்டரோட ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆண்டவரே, நன்றி சுவாமி. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், ஈவன் ரைட் நோ ஆண்டவரே, we don't know what direction we need to go forward Lord. அப்பா இந்த பக்கம் போகணுமா இல்ல யூ டர்ன் எடுக்கணுமா இல்ல இன்னும் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கணுமா, we don't know Jesus in our life. நீங்களே சப்பா வழி இதுவே என்று கையை பிடித்து கொண்டு நீங்க எங்களை வழி நடத்துங்க சுவாமி. நீங்க சொல்ற சத்தத்தை கீழ்ப்படிந்து அப்பா நாங்க நடக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அந்த வழி எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலனாலும் அப்பா, அந்த வழி ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி இருந்தாலுமே ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்க அடங்கி உம சத்தத்திற்கு கேட்டு கீழ்ப்படிந்து சப்பா அந்த வழியிலேயே நாங்க நடக்க நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷனை நாங்க போய் ரீச் பண்ண தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் சுவாமி. Lord, let your name alone be glorified. In Jesus' name we pray. Amen. So no matter what, just cling on to him, listen to his voice and go in the direction which he tells. God bless you.